வீடு வீடாக போகிறாங்க. வீடு வீடாக போய் ஸ்டிக்கரை, அதே திமுக பாணியில் ஸ்டிக்கரை அந்த வீட்டுக்காரங்கிட்டே கொடுக்குறாங்க. வீட்டுக்காரங்கிட்டே கொடுத்தா அதை அவங்களே ஒட்ட சொல்கிறாங்க அவங்க வீட்டில். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் ஜேவி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் தளபதி. தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகம். நாளைய முதல்வர் உங்கள் விஜய். 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய். அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களில் போடுறாங்க. என்ன அரசியல் பண்ணுறீங்க? அவங்க அறிவுபூர்வமான அரசியல் தெரியாதா? இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு மக்கள் மனதில் ஸ்டிக்கராக நீ ஒட்டணும். அந்த ஒவ்வொருத்தன் வீட்டில் செவரில் நீ ஸ்டிக்கராக ஒட்டினா நீ மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி இப்போ ஆம் ஆத்மியெல்லாம் டெல்லியில் வந்தது எந்த ஆடம்பரமும் இல்லாமல் அத்தனை சீட்டும் ஜெயிச்சு காமிச்சான். மக்களுடைய மனம்தான் முக்கியம். ஸ்டிக்கரை வச்சுக்கிட்டு கேவலமான அரசியலை திராவிட இயக்கம் பண்ணுறான்னு அதே இதில் போய் உங்கள் விஜயுடைய கட்சியும் ஸ்டிக்கர் அரசியலை பண்ணாதீங்க. எம்ஜிஆர் 8 வரல காமிச்சார். எம்ஜிஆர் அதில் ஒன்றும் இல்லை, இப்படியும் பாரு, அவ்வளோதான். உடனே எல்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. மனதில் நின்னது. ஜெயலலிதா 2 வரல காமிச்சாங்க. கருணாநிதி 5 வரல காமிப்பார். உதயசூரியன்னு இப்படி காமிப்பார். அது மாதிரி அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் எளிமையான முறையில் மக்கள் மனதில் போய் சேர்ந்தார்கள். இந்த மாதிரி வீடுக்கு போய் ஸ்டிக்கர் எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டில் நீயே ஓட்டு அப்படின்னு உங்களுக்குள் இப்படி ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்க வேணாமா அப்படிங்கிற விஜய் கட்சிக்குன்னு சொல்கிறேன். திமுகவின் பாதையில் போகாதீங்க, நீங்களும் காணாமல் போய் விடுவீர்கள்.